மனிதாபிமானம் அடிப்படையில் தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. யாரு? அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு, ராகுல் காந்தி பேசியிருக்காரு. உடனே இவங்க அங்க டையப்பா இங்க டையப்பா. ஏன் திமுக திருப்பி கேட்குறேன், நீங்க பிஜேபியோட டையப்ல இல்லை? எல்லாம் உங்க பழக்கத்தையே மற்றவங்களையும் பார்க்கறது. நீ தான் திருடன் பிறர் நம்ப மாட்டான்ற மாதிரி நீங்க திருட்டு வேலை பண்ணீங்கன்னா மற்றவங்களும் அதே வேலை பண்ணுவாங்கன்னு நினப்பு. இப்படி எல்லா தலைவர்களுமே பேசுவாங்க தான். பேசுனதுல என்ன தப்புங்க இருக்கு? உடனே போய் கூட்டணி வச்சுக்கிடுவாங்களா? உடனே போய் அங்கே சேர்ந்துருவாங்களா? உடனே ஏடிஎம் பிடிஎம் ஆயிடுவாங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் நேர்களே. இப்போ இந்த விஜய் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இதில் சில விஷயங்கள்லாம் மக்களை சென்று அடையணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர வேற எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. இதுக்கு உண்மை மக்களை போய் சென்று அடையணும். ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நடந்த சம்பவத்துக்காக அங்கேருந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் பேசினதுல என்ன தவறு? உடனே அதில் சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா, விஜய் அவங்களோட பி டீம் ஏ டீம் திருட்டு டீம் இதெல்லாம் வந்து திராவிட மாடலுக்கு தான் தெரியுமே தவிர பாம்பின் கால் பாம்பறியும்னுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அங்கே தலைவர்ன்ற முறையில் அவங்க கேட்டாங்க, அவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி ஒரு 15 நிமிடம் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. மனிதாபிமானம் அடிப்படையில் தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. யார்? அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு, ராகுல் காந்தி பேசியிருக்காரு, மற்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா வளர்ந்து வரும் தலைவர், அவர்கிட்ட கண்டிப்பாக எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் நாளைக்கு யார் எந்த கூட்டணியில் போவாங்க, எது வருவாங்க, அதெல்லாம் செகண்டரி, அது அரசியல். ஆனால் ஒருத்தர் ஒரு துயரத்தில், ஒரு ஆளாத துயரத்தில் இருக்கும்போது அது என்னன்னு கேட்டு அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்களை கேட்கணுன்றது ஒரு மரபு. அது கேட்டிருக்காங்க. உடனே இவங்க அங்கே டையப்பா இங்கே டையப்பா. ஏன் திமுக திருப்பி கேட்குறேன், நீங்கள் பிஜேபியோட டையப்பில் இல்லை? நீங்கள் இன்னைக்கு ஒரு டீம் போய் அங்கே இந்த விஷயங்கள்லாம் வெளியே வராதுக்கு நீங்கள் ஒரு டீம் போட்டு அனுப்பல? டெல்லிக்கு போகல? இல்லை உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் டெல்லிக்கு போய் நீங்கள் போய் பேசலை? அப்போ உங்களுக்கு அவங்களோட உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள். அவங்க பிஜேபியோட எந்த விதமான தொடர்பும் அவங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு பிஜேபியோட தொடர்பு இல்லைன்ட்டு? இருக்கீங்கல்ல, தொடர்பில் தானே இருக்கீங்க. உங்களுக்கு தேவைன்னா போய் அப்பப்போ என்ன பண்ணுமோ பண்ணிட்டு தானே வந்துக்கிட்டு இருக்கீங்க. 1000 கோடி உடனே வந்ததுக்கப்புறம் போனீங்கல்ல, எத்தனை 1000 கோடி பசங்கள்லாம் மாட்டினதுக்கப்புறம் டெல்லிக்கு போனீங்கல்ல, எதுக்காக போனீங்க? எப்பவுமே போகாத 4 வருஷம் போகாத மீட்டிங்க்கு போனீங்கல்ல, இந்த வாட்டி போனீங்கல்ல? எல்லாம் உங்கள் பழக்கத்தையே மற்றவங்களையும் பார்க்குறது. நீ தான் திருடன் பிறர் நம்ப மாட்டான்ற மாதிரி நீங்கள் திருட்டு வேலை பண்ணீங்கன்னா மற்றவங்களும் அதே வேலை பண்ணுவாங்கன்னு நினப்பு. பாருங்கள், நீங்கள் தான் போய் பார்த்தீங்க. அங்கேருந்து அவருக்கு ஃபோன் வருது. ஜெட் பிரிவு அவங்க ஏற்கனவே இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு கணிச்சு தான், அதுதாங்க தலைவர். இந்த மாதிரி பிரச்சனை ஒருத்தனை இவங்களை எதிர்த்தா வரும்னு தான் பிரிவு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இது முதலே கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி கொடுக்கல. பட் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்காது. எதுக்கு கொடுத்தாங்க? அவங்களுக்கு தெரியும் இங்கே என்னென்ன நடக்கும். திராவிட மாடலோட ஃபுல் விஷயமும் அவங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் என்னென்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஜெயலலிதாவுக்கு என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. எம்ஜிஆருக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். உங்களை எதிர்த்து வரும்போது எம்ஜிஆர் என்னென்ன பண்ணாங்க, ஜெயலலிதாவை என்னென்ன பண்ணாங்க, எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் இதை கொடுக்குறாங்க. எல்லா தலைவர்களுமே எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கும், என்ன பண்ணுவீங்கன்ட்டுன்னு. அதே மாதிரி நான் சீமான் அவர்களையும் கேட்குறேன், என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு நீங்கள் அவர் பின்னாடி தாங்க நிற்கணும். அதை விட்டுட்டு இந்த அல்ப திராவிட மாடலுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஏ டீம் பி டீம் ஆயிடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் ஏ டீமோ பி டீமோ ஆயிடாதீங்க தயவுசெய்து. அது ரொம்ப எல்லாருக்குமே தெரியுது. இப்போ எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியுதுங்க. மக்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. மற்ற எல்லாரையுமே கேட்குறேன் நான். அமித்ஷா அவர்கள் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது? ராகுல் காந்தி அவர்கள் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது? இதே மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? சீமான் அவர்களே நீங்கள் பேசுகிறதுல என்ன இருக்குன்றது யோசித்து பேசுங்க. இப்படி எல்லா தலைவர்களுமே பேசுவாங்க தான். பேசுனதில் என்ன தப்புங்க இருக்குது? உடனே போய் கூட்டணி வச்சுக்கிடுவாங்களா? உடனே போய் அங்கே சேர்ந்துருவாங்களா? உடனே ஏடிஎம் பிடிஎம் ஆயிடுவாங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
உங்களோட தவறுகளை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன டீம், எத்தனை டீம் வச்சுருக்கீங்க, உங்களுக்குள்ளே எத்தனை டீம் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்க சீனியர்ஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்குள்ளே இருக்க ஜூனியர்ஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியாமல் ஒரு சிஎம் நீங்கள் இருக்கீங்க. எதுவுமே உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையன்ற வருத்தத்தில் இருக்குது தமிழ்நாடு. உங்களுக்கு எப்படி தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு தெரியுதா? சூழ்ச்சி மட்டுமே செஞ்சு ஆட்சிக்கு வந்துட்டு சூழ்ச்சி மட்டுமே தான் நிற்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமா இல்லைங்க. உண்மையும் தலை நிமிர்ந்து நிற்கும். உடனே நீங்கள் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணுங்க, புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணுங்க, நிர்மலை அரெஸ்ட் பண்ணுங்க, ஆதவர்ஜுனை அரெஸ்ட் பண்ணுங்க, விஜயை அரெஸ்ட் பண்ணுங்க, அவரோட வண்டியை பிடிங்க. யாருங்க தீர்ப்பு கொடுத்தா? யாருங்க அந்த சரவணன்? அவர் ஜட்ஜி மேலெல்லாம் பெரிய மரியாதை வச்சுருக்கோங்க. திமுகவோட எம்எல்ஏ. அவர்கிட்ட அந்த இதை கொடுத்து அழகாக வந்து ஒரு இதை வாங்கிட்டு பார்த்தீங்களா ஜட்ஜ்மெண்ட்டு. அது இல்லைங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் நிறைய அப்பீலுக்கு போய் நிறைய ஜட்ஜ்மெண்ட், உண்மையான ஜட்ஜ்மெண்ட் வரும், நிச்சயம் வரும். விஜய்க்கு வெற்றி கிடைக்கும், விஜய்க்கு அவர் செஞ்ச நியாயம் கிடைக்கும். அதுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு, அதுக்காக சட்ட ஆலோசனை அவர் பார்த்துட்டு இருக்காரு, அதுக்கான இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு. சாதாரண விஷயம் இல்லைங்க விஜய். இதை வந்து எப்படின்னா தீய சக்திகளை ஒழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வந்து ஆலமரமான ஊறி போயிடுச்சு இந்த மக்கள் மத்தியில். ஆலமரமான பொய்யும் புரட்டும் திருட்டும் தாலி அறுப்பும் கொலையும் பழகி போன இந்த கட்சி திமுக என்றாலே ரவுடிசம் கட்சிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் உண்மையை எழுதுனா அவரை ஓட விரட்டி வெட்டுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் உண்மை சொன்னால் அவங்க வீட்டில் சிறுநீரத்தையும் கழுவியும் ஊற்றுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் உண்மையை சொன்னால் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு நெஞ்சு வலி வர வரைக்கும் கொடுமைப்படுத்துகிறாங்க. பத்திரிகையாளர்கள் தான் அப்படி நடிக்கிறாங்கன்னா யூடியூபர்ஸையும் யாரையும் உண்மை பேச விடுறது இல்லை. புரியுதுங்களா? நாங்கள்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு நல்ல விஷயத்துக்காக எது நடந்தாலும் பரவாயில்ல, குரல் கொடுக்கணும்னு தான் பேசுகிறோம். இதே மாதிரி எல்லாருமே குரல் கொடுக்கணும். இதே மாதிரி அவர் கூட இருக்கிற நடிகர்கள் குரல் கொடுக்கணும். ஒருத்தர் 2 பேர் தராங்க. அண்ணன் பார்த்திபன் தந்திருக்காரு நினைக்கிறேன், பிரபு அண்ணன் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சில பேர் வேண்டாம், பல பேர் வரணும். ஏன்னா நமக்காக தானே இந்த போராட்டம். அவரோட சொந்த விஷயத்துக்காக அவருக்கு எதுக்குங்க போராடணும்? அவர் ஏற்கனவே இவங்களெல்லாம் பார்த்துட்டாரு. குருவி படத்துக்கு அப்போவே இவர் எல்லாரையும் பார்த்துட்டாரு. அப்போயே அவருக்கு தெரியும் இவங்க யார் அவங்க யார். அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும் இவங்க யாருன்ட்டுன்னு. புரியுதா அவங்களுக்கு? அவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க யாருன்ட்டுன்னு. அதனால தயவு செய்து அவருக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட்டாக எல்லாருமே இருங்க. ஏன்னா கண்டிப்பாங்க ஒரு தீய சக்தி அழிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்கு இருக்கணும். படத்தில் மட்டும் ஹீரோவாக இல்லாமல் நிஜத்துலையும் எல்லாருமே மனசாட்சியோட ஹீரோவாக இருந்து அவருக்கு ஒரு பலம் கொடுங்க. வேறு எதுவுமே வேண்டாம். உங்கள்கிட்ட வேறு எதையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் மேலே போங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுங்க போதும். ஒரு ட்வீட் போடுங்க போதும். சந்தோஷம். எல்லாரையும் கேட்குறேன். நன்றி, வணக்கம்.